கிளர்ச்சி அடையக்கூடாது, தயவு செய்து என்ன காப்பாத்துங்க அந்த குழந்தை சொல்லுது. இல்ல இப்ப நம்ம டைலாக்லாம் கேட்போம் இல்லையா, நீங்களா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா, உங்க அம்மாவா தான் இப்படி பண்ணுவீங்க. கரெக்ட், இதுதான் விஷயம். இப்ப அக்கா தங்கச்சியோட பிறந்த பையனுக்கு என்ன பதன்படுதல் ஏற்படுதுன்னா, அக்காவுக்கும் உடம்பு வனப்பா இருக்கு, தங்கச்சிக்கும் உடம்பு வனப்பா இருக்கு, அம்மாக்கும் உடம்பு, யாரையும் பார்த்து நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனே குடுக்குன்னு போய் அவங்க தொட்டக்கூடாது, நம்ம வந்து குனிஞ்சிக்கணும், திரும்பிக்கணும், பார்க்கக்கூடாது, பார்க்காத மாதிரி நடந்துக்கணும், நம்ம கண்ணுக்கு போனாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பக்குவம் அந்த பையனுக்கு இருக்கும். அதுக்காக அக்காலாம் ட்ரெஸ் போடாமே இருந்தாங்கன்னா அந்த பையன் பாவம் கஷ்டப்படுவான். தம்பி வயசு வந்துட்டான், இல்ல அண்ணன் வயசு வந்துட்டான், whatever, நம்ம வீட்டுல இருக்கிற பையனுக்கு இப்படி இருக்கு, நம்மளும் கொஞ்சம் மாத்தி பண்றது அப்படின்னு அந்த பெண்களும் தான் அதுக்காக கொஞ்சம் இறங்கி வரணும். வீட்டுக்குள்ளேயே நடக்கிற டைனாமிக்ஸ் இது. அப்போ பப்ளிக்ல எப்படி நடக்கணும்? வீட்டுக்குள்ளே நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்ல, அப்போ பப்ளிக்ல ஒரு சின்ன பையன் 13 வயசு பண்ண புதுசுல ஒரு பையன் வெளில போறான் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா கமர்ஷியல் செக்ஸ் செய்யற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வேணும்னே இந்த யங் மென்னை தான் தூண்டுறாங்க. அவங்க கிட்ட வந்து இப்படி இறக்கி காட்டுறதுல இந்த குழந்தைங்க தான் இறக்கி காட்டுறது. அந்த குழந்தை பயந்து மிரண்டு போய் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது, அதே காசும் இல்லை என்கிட்ட, என்னால போக முடியாது, அவங்க என்ன திட்டுறாங்க, ஏன்னா என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்றாங்க. அப்போ எப்படி நம்ம பெண் குழந்தைகளும் நம்ம பாதுகாக்கணும், ஆண் குழந்தைகளும் பாதுகாக்கணும். அப்போ சமுதாயத்துல கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நம்ம நடந்துக்கணும்ல. அப்போ என்ன